today's video we are going to see the things I have bought in Kodaikanal. Then நான் வாங்கின திங்ஸ் ஆத்தென்டிசிட்டி வந்து செக் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து நம்ம ஆத்தென்டிசிட்டி தான் வந்து செக் பண்ண. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின திங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹவு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு சி இன் டுடேஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்ஸ். ஸோ நான் எப்போயுமே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணேன்னா அந்த மாதிரி நம்ம வெளியே போகிறப்ப அந்த மாதிரி பண்ணேன்னா ரெண்டு திங்ஸ் வந்து நான் எப்போயுமே வாங்குவேன். ஒன்று வந்து பேகு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ செயினா. ஸோ இந்த வாட்டி நான் போனப்போ வந்து ரெண்டுமே வந்து நான் பேக் தான் வாங்கினேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயன் ஹெம்ப். ஸோ இதான் வந்து இந்த பேக்கோட பிராண்ட் நேம் ஹிமாலயன் ஹெம்ப். அண்ட் ஹெம்ப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹெம்ப்ன்றது வந்து சனலில் தான் ஹெம்ப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹெம்ப்ன்றது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேனபிஸ் சட்டைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கு. அண்ட் அந்த பிளான்ட்ல இருக்க ஒரு வெரைட்டி தான் வந்து இந்த ஹெம்ப்ன்றது. அதுல இன்னொரு வெரைட்டி வந்து இருக்கு. இந்த ஹெம்ப் அதுக்கப்புறம் இந்த இதுல லோகோல வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து ஹெம்ப் வந்து இருக்கும். ஸோ இந்த சனலை வச்சு பண்ணுறது தான் வந்து இந்த கம்ப்ளீட் பேக்குமே வந்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நேபாளில் கிடைக்கிற ஹெம்ப் இதை வச்சு இவங்க ஹேண்ட்மேடாக வந்து பண்ணுறது தான். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சே வந்து நெஞ்சது தான் வந்து இந்த பேகு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, தென் டியூரபிலிட்டி, இந்த மாதிரி வந்து இந்த பேக்கு வந்து நிறையா அட்வான்டேஜ் வந்து இருக்குது. இது வந்து செஸ்ட் பேக் மாதிரி இப்படி வந்து போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. அண்ட் இதுக்கு தான் வந்து ஆத்தென்டிகேஷன் நான் செக் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து மேட் இன் நேபாள். நேபாளிலேருந்து அந்த ஹெம்ப் அப்படின்ற செடியை இது பண்ணி அந்த சேனலை அவங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக வந்து இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து நான் ஆத்தென்டிகேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த பேக்கோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ இந்த பேக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னப்போ அவங்க தான் வந்துட்டு இது மேட் இன் நேபாள், ரியல் ஹெம்ப்லேருந்து இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து போட்டிருப்பாங்க THC ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த THC ஃப்ரீ அப்படின்னா என்னன்னா, இந்த THCன்றது ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு சர்டன் லெவல் இருக்கும். அந்த சர்டன் லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரக்கு, ரொம்ப டேஞ்சரஸான ட்ரக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் அந்த THC ஃப்ரீயான இது இந்த ஹெம்ப்ன்றது வந்து. இந்த பேக் தான் வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் வந்து லேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் நான் வாங்கின பேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு பார்த்தோன்னே நான் அந்த ஷாப்புக்குள்ளே போனவனையுமே எனக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது கூட நான் இந்த ஹிமாலயன் ஹெம்ப் கூட வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அதை பார்த்தது அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே இதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்தது. பட் இந்த பேக் வந்து எனக்கு பார்த்தோன்னே ஓகே ஐ நீட் டு கெட் திஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த பேக்கை பார்த்தோன்னே. அண்ட் இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேனோட அந்த சக்கை இருக்கும்ல, ஸோ அந்த சக்கையிலேருந்து ரெடி பண்ணது தான் வந்து இந்த பேக்கு. ஸோ இதான் வந்து நான் வாங்கின ரெண்டு பேக்ஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து நான் செகண்ட் வாங்கின ஐட்டம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பிளேஸில் லேக்கில் அந்த மாதிரி ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் இருக்கிற அங்கே இருக்க கடைகளில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடையில் வந்து வாங்கினாங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் கிளாஸஸ். இதான் வந்து நான் நெக்ஸ்ட் வாங்கின கிளாஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க? இதே மாதிரி பிராண்டட் கிளாஸஸ் வந்து நான் வாங்க நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 100 நாங்கள் என்னோட கசினும் சொல்லிட்டு வாங்கினோம். என்னோட அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜான ஜுவல்லரி பாக்ஸு. அண்ட் இதோட ப்ரைஸ் அதனால தான் வந்து கம்மி பண்ணி இவங்க இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜுவல்லரி பாக்ஸ்க்கு வந்து ஐ ஹவ் பெய்டு 99. அந்த ஷாப்லேயுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நாங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கோவில் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த கோவில் வந்துட்டு கிட்டக்கு அந்த கோவிலில் இருக்க கடையில் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அந்த லேடி அந்த ஷாப் ஓனர் இருந்துட்டு சடனாக மேலேயும் வந்து எங்களுக்கு நிறையா திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் அதுக்கு சேல்ஸுக்கு வச்சுருக்கோம் அப்படி அந்த மாதிரி வந்து சொன்னாங்க.
ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அது ஆனால் போகிறதுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறது வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே யாருமே இல்லை, அந்த ஷாப்லாம் யாரும், எங்கள் வீட்லேயுமே யாருமே இல்லை, அந்த கடையிலையும் மேலே போகிற இடத்துலையும் யாருமே இல்லைன்றப்போ ஓகே இவங்க வந்து நம்மளை கடத்திடுவாங்களோ அந்த மாதிரிலாம் வந்து சடனாக ஃபீல் ஆச்சு. போனால் அந்த இடத்துல போனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவங்க நீட்டாக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நிறையா திங்ஸ் வந்து 99 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் வாங்கினது தான் இந்த ஜுவல்லரி பாக்ஸ். இதில் என்னோட ரிங்கை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அவங்க கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணல, ஃபினிஷிங்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து இதில் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரியல, இந்த கட்டை தென் எங்கேயுமே வந்து அந்த டிசைன்லாம் வந்து நிறையா வந்து கரெக்டாக அவங்க கட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு, செதுக்காத மாதிரி இருக்கும். நான் வாங்கினதுல வந்துட்டு இந்த பேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த சுகர் கேனோட இதில் பண்ணது. இதுக்கு ஒரு இந்த பேக்குமே வந்து ஒரு பிஹைண்ட் த ஸ்டோரி வந்து இருக்குது. லைக் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத அதை லேட் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் இன்னொன்று என்ன செக் பண்ணணும்னு நினச்சேன்னா இதில் என்னென்ன திங்ஸ்லாம் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜிப்பர் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னோடய ஃபோனை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். தென் இன்னொரு ஜிப்பருக்குள்ளே வந்துட்டு நோட் புக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட ஆத்தென்டிகேஷன் தான் நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜிப்பருக்குள்ளே வைப்போம். ஸோ இந்த ஜிப்பருக்குள்ளே வந்து நான் என்ன நினச்சேன்னா மேக்கப் ஐட்டம்ஸ், என்னோட க்ரன்ச்சி இந்த ஜிப்பில் வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிரர், லிப்ஸ்டிக், ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். ஸோ 2 லேயராக லைக் நம்ம ஃபோன் இந்த மாதிரி சின்ன ஐட்டம் இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம நோட் புக்ஸ் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். பென் ஹோல்டர் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதான் வந்து இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ராப் வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம செஸ்ட் பேக் மாதிரியும் வந்து போட்டுக்கலாம், எல்லாத்தையும் வந்து நார்மல் பேக் மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். நேம் வந்து ஹிமாலயன் ஹெம்ப் ஆர் இது நேபாள் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை ஹேண்ட்மேட், இந்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. அந்த ஷாப் ஓனர் அந்த லேடி தான் வந்துட்டு இதை லைக் நான் வாங்க வைக்கணுன்றக்காக இது ரியல் ஹெம்ப் தெரியுமா அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு இதை நான் அதனால் வந்து வாங்கினேன். பட் எனக்கு இதை வீட்டுக்கு வாங்கிட்டு வர வரைக்குமே வந்துட்டு எனக்கு இது வந்து அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ கதை சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஹிமாலயன் ஹேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்த்தப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது தோணுச்சு. பட் நேற்று மார்னிங் நான் வந்துட்டு இந்த பேக் எடுத்து பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் நான் ஆன்லைனில் பார்த்த இமேஜஸும் இந்த பேக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஆத்தென்டிகேஷன் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து நெட்டில் வந்து ஹிமாலயன் ஹெம்ப் வந்து ஆத்தென்டிகேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறது, எந்த மாதிரி வேஸில் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ ஒரு சாலிடாக வந்து அவங்க வேஸ் எதுவுமே வந்து போடல. தென் நான் வந்துட்டு யூடியூப்ல இந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து முந்தி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிராண்டட் பேக்ஸ், லூயி விட்டான் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து ஆத்தென்டிகேட்டடாக செக் பண்ணுறதுக்கு ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து போட்ட வீடியோஸ் வந்து பார்த்தேன். அதில் மேக்ஸிமம் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்களோ அதில் இருக்க லோகோ இல்லாட்டி அந்த ஃபாண்ட் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பேக்கில் இருக்க லோகோ அண்ட் இந்த இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னொன்று என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த பேக்கை வந்து ஸ்மெல் பண்ணுறப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோ அந்த நேச்சரோட ஸ்மெல் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது எனக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க அந்த ஃபாண்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்கியாக வந்து இருக்கு. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் வந்து பார்த்தப்போ எப்படி இருந்ததுன்னா ஹிமாலயன் ஹெம்ப் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேக்கில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு அஃபிஷியல் இந்த ஒரு லோகோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக இல்லை. அவங்க நிறையா லோகோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேக் ஒரு லோகோ இல்லாட்டி வந்து லேப்டாப் பேக் ஒரு லோகோ, செஸ்ட் பேக் இந்த மாதிரி இதுக்கு ஒரு லோகோ அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க.
பட் அவங்க யூஸ் பண்ணுற எல்லா லோகோலையுமே வந்து இந்த ஃபாண்ட் சேம் ஃபாண்ட்டாக வந்து இருந்தது. அண்ட் இந்த ஃபாண்ட் வந்து அது கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஹெம்ப் THC ஃப்ரீ அப்படின்றது வந்து லைக் பார்த்தாலே வந்து விசிபிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லை. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் நேபாள் இல்லாட்டி மேட் இன் இந்தியா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பேக்கில் வந்து அது இல்லை. நான் யூடியூப்லேயும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். இது வந்து ஆத்தென்டிகேட்டடானு பார்க்குறது, ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேட் இன் நேபாள் இல்லாட்டி மேட் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. லயன் இமேஜ் வந்து போட்டு லயன் ஒரு டைகரான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த இமேஜ் போட்டு மேட் இன் இந்தியா அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அந்த இது எதுவுமே வந்து இந்த பேக்ல இல்லை. மித்தபடி வந்து எல்லாமே வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இது மட்டும்தான் எனக்கு பார்த்தோன்னே வந்துட்டு ஓகே இது ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணல. அதுவும் ஃபினிஷிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் அவ்வளோவா வந்துட்டு நல்லா இல்லை. அப்படியே நூல்லாம் வந்து இந்த அருந்து இப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இதை பார்க்குறப்போ வந்துட்டு ஒரிஜினலாகவே வந்து இவங்க ஹேண்ட்மேடில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. இதுதான் வந்து அந்த செஸ் பேக். என்னோட கண்ணுப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. இன்னொரு மெயின் திங் எனக்கு மேஜர் டிசப்பாயின்மெண்ட்டே இதுதான் இந்த பேக்கில். நான் இதை வாங்கினப்போ கூட ஒழுங்காக வந்து பார்க்கல. வாங்கினப்போ நான் இதை மட்டும்தான் வந்து ஜிப்பர் கூட நான் ஒழுங்காக போட முடியுதான் பார்க்கல. இந்த லேயரை மட்டும்தான் நான் செக் பண்ணேன். ஜிப்பர் வந்து நான் இது பண்ணவே இல்லை. ஜிப்பர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஓப்பன் பண்ணுறப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு உள்ளக்க இருக்கிற மெட்டீரியலோட ஸ்டக்காகி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் இது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில, இவ்வளோ பெரிய ஹோல் இந்த பேக்கில். இதை நான் எப்படியாச்சும் ஸ்டிச் பண்ணி நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் வாங்கிட்டோம் ஹிமாலயன் ஹெம்ப். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, செகண்ட் இது வந்து ஆத்தென்டிகேட்டடா அப்படின்றதுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் ஹிமாலயன் ஹெம்ப் வந்து கிடையாது. இதை மேபி அவங்க வந்து ஃபேக்கியாக ரெடி பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு இதில் ஏதோ வந்து ஒரு நேச்சர் ஸ்மெல் வருது. பட் அது எனக்கு ப்ளசண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஒன்று இது வந்து ஃபேக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா டேமேஜாக வந்து இருக்கணும். இவங்க ரெடி பண்ணதில் வந்துட்டு ஒரு சில பேக்ஸ்லாம் வந்து அந்த வேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்களா, அதை வந்து டிஸ்போஸ் பண்ண பேக்கை வந்து இந்த ஷாப்பில் வச்சுருந்தது தெரியாமல் நான் வாங்கியிருக்கலாம். இனிவே இந்த பேக் வந்து மேஜர் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்துட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி கிழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் பட் எனக்கு இந்த ஹிமாலயன் ஹெம்ப் இதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோன்னே எனக்கு இந்த பேக் மேலே வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. நான் நெட்டெல்லாம் பார்த்தப்போ ரொம்பவே அழகாக வந்து இவங்க கையிலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இந்த ஹிமாலயன் ஹெம்ப் பிராண்டில் வந்து நான் வேறு பேக் வந்து கண்டிப்பாக வாங்குவேன். பட் இந்த பேக் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. மை லீஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு பேக் இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டோட்டலாக ஃபேமிலியாக வந்து போயிருந்தோமா. ஸோ அந்த ஒரு ஷாப்பில் இருந்தே நாங்கள் வந்து டோட்டலாக 7 பேக்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருந்தோம். எல்லா பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து அந்த பேக் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட். எல்லா பேக்ஸ்க்கும் நடுவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பேக்ஸாக எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பேக் வந்து எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த ஒரு பேக் தான் பிடிச்சிருந்துச்சு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து சொன்னாங்க. 200 வந்து இதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அந்த ஷாப்புக்குள்ளே அவ்வளோ நேரம் நின்னதே வந்து இந்த பேக்காக தான் நான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஓகே வேணாம் 200 எனக்கும் வந்து இது ஒர்த்துட்டாக வந்து தோணல அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் வந்துட்டோம். மித்த பேக் வந்து பே பண்ணி அவங்க நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிலாம் வந்து கொடுத்துட்டாங்களே, சரி ரேப் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்தக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் வந்து வேனுக்கு வந்து போயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டாங்க. எனக்கு அது அந்த இதுலேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பேக் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு அந்த பேக் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் அங்கே இந்த மாதிரி மாடல்லாம் நிறையா பேக்ஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே வந்து ஏதாச்சும் கச்ச கச்சன்னு டிசைன் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி நீட் அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு. நான் திருப்பி போய் எங்கள் அம்மா கிட்ட வந்து எனக்கு அந்த பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னப்போ நான் அழுது பிடிச்சி வாங்கினேன் பேக் இது.
அண்ட் யா ஐம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு. வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன்.